பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாய், சில அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் தேவன் உங்களுக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறார். நான் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டான்னு தயவு செய்து தடங்கல் செய்யாதீங்க. இதை நான் எப்படி செய்ய முடியும்னு யோசனையாக இருக்காதீங்க. அதற்குண்டான தேவ வார்த்தையை உபாகமம் 31வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லோரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். யோசுவா, பலம் கொண்டு திடமனதாயிரு. மோசே அவருடைய ஓட்டத்தில் அவர் என்ன அசைன்மெண்ட் செய்யணுமோ அது முடிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் முன்குறித்து அதை முடிக்கும்படியாக உதவி செய்தார். அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆணையிட்ட அந்த கானான் தேசத்தை தம்முடைய ஜனத்துக்கு கொண்டு போய் கொடுக்க யோசுவாவை முன்குறித்து இருக்கிறார். அதே போலத்தான் அருமையான சகோதரி சகோதரியே, நீங்க இருக்கிற இடத்துல உங்களைத்தான் ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறார். உங்களைத்தான் அந்த தலைமைத்துவத்தில் பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். உங்க மேல அந்த அபிஷேகத்தை, அந்த கனத்தை ஆண்டவர் கொடுக்க விருப்பப்படுறாருங்க. நீங்க விலகி போகக்கூடாது. அப்பா எப்போ உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரோ, அப்பா எப்போ உங்களை உயர்த்த விரும்புகிறாரோ, ஐயோ இந்த பொறுப்பு எடுத்துட்டுன்னா இதுக்கு நான் நிறைய நேரம் கொடுக்கணுமே, இது பெரும்ப கனமான பொறுப்பாச்சே. ஆமா, கர்த்தர் கனப்படுத்தி உங்களை உயர்த்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற பொழுது நீங்க ஏன் விலகி ஓடுறீங்க? யோசுவா, பலம் கொண்டு திடமனதாயிரு. யோசுவாவை போல அருமையான மகனே மகளே, கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். எந்த இடத்துல உங்களுக்காக வழிகள் திறக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த இடத்துல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறதோ, யோசுவா தலைமைத்துவத்தை தேடி போகல. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்துல என் தேவனோடு சஞ்சரிப்பதுல கண்ணு கருத்துமா இருந்தார். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய வசனத்தில் வளர்றீங்க, அப்பா உங்களை அபிஷேகத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உங்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்காம, அப்படிப்பட்ட உங்களை கனப்படுத்தாம யாரை ஆண்டவர் கனப்படுத்துவார்? என்னுடைய வேலை செய்யும் நாட்கள்ல, என்னுடைய ஊழியத்தில் நிறைய இடங்கள்ல அந்த தலைமைத்துவம் கடந்து வருகிற பொழுது சில வேளைகள்ல நான் யோசித்து தயங்கி வேண்டான்னு சொன்ன நிலைமைகள் உண்டு. ஆனால் நிறைய நேரம் ஆண்டவர் உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிற, நீ எடுன்னு சொன்ன பொழுது அதை தைரியமா எடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இல்லாவிட்டால் உங்களுக்கே நீங்க சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காருங்க. ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவர்கள் சுதந்திரிக்கும்படி நீ தான் செய்யணும். இன்னைக்கு எந்த ஒரு பொறுப்பு உங்களை தேடி வருதா, எந்த ஒரு கனம் உங்களை தேடி வருதா, ஆபீஸ்ல அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறாங்களா, தைரியமா எடுங்க. யோசுவாவை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு சின்ன அசைன்மெண்டா இருக்கும், அந்த சின்ன அசைன்மெண்ட்டை கண்ணும் கருத்துமா பண்ணுங்க. கர்த்தர் உங்க மேல ஒரு மகிமையான தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் அப்படிதான் வேலை செய்கிற நாட்களில் சின்ன சின்ன காரியங்கள் அதை அசட்டை பண்ணாதபடி அதுல முழு கவனத்தை கொடுத்து அது சிறப்பா பண்ணுகிற பொழுது பெரிய வாசல் ஆண்டவர் திறந்து கொடுத்தார். என்னுடைய ஊழிய பாதையில் அப்படித்தான் கர்த்தர் கொடுத்த சின்ன ஊழியத்தை, ஒவ்வொரு ஊழியத்தையும் செய்ய பெரிய ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தர் கரம் பிடித்தார். கொஞ்சத்தின் உண்மை உள்ளவனை ஆண்டவர் அநேகத்துக்கு அதிபதியாக்குவார். இன்னைக்கு உங்களை தேடி வருகிற வாய்ப்பு, கர்த்தரே உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு, உங்களை தேடி வந்து இந்த காரியத்தை செய்கிறாங்க. தயவு செய்து தடை செய்யாதீங்க. அதன் மூலமாய் உங்கள் மேல வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்கள் ஊழியத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியா தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற ஒரு அற்புதமான அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல வைத்து இருக்காருங்க. சந்தோஷமா உபாகமம் 31:7 வசனத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கிறது. எதையும் வேண்டான்னு சொல்லாதீங்க. ஜபத்தோட ஆண்டோட உறுதுணையோட கடந்து போங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியா உங்க கரத்தை பிடிப்பார். God bless you. God bless you.